ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 8. பகவான் நரசிம்மர் அசுரராஜனை வதம் செய்தல் என்னும் தலைப்பில் பதம் 49. ஸ்ரீ பிரஜாபதய ஊச்சு பிரஜா ஈஷோ வயம் தே பரே ஈஷா அபிருஷ்டா நாயேன பிரஜா வை ஸ்ருஜாமோ நிஷத்தா ச ஏஷ த்வயா பின்ன வக்ஷானுச்சேதே ஜகன்மங்கலம் சத்வமூர்த்தே அவதார. வேர்ட் பை வேர்ட் மீனிங். ஸ்ரீ பிரஜாபதய ஊச்சு பல்வேறு ஜீவராசிகளை படைத்த பிரஜாபதிகள் பின்வருமாறு துதித்தனர். பிரஜா ஈஷா ஜீவராசிகளின் தலைமுறைகளை படைத்தவரான பிரம்மாவால் படைக்கப்பட்ட பிரஜாபதிகளான வயம் நாங்கள், தே தங்களுடைய பர ஈஷா பரமபுருஷரே, அபிசுருஷ்ட பிறந்த ந இல்லை ஏன எவனால் இரண்யகசிபு, பிரஜா ஜீவராசிகள், வை உண்மையில், ஸ்ருஜாம நாங்கள் படைக்கிறோம், நிஷித்தா தடுக்கப்பட்டு, ச அவன், ஏஷ இந்த, துவயா தங்களால், பின்ன வக்ஷா யாருடைய மார்பு பிளக்கப்பட்டதோ, நூ உண்மையில், சேத்தே விழுந்து கிடக்கிறான், ஜகத் மங்களம் உலக நன்மைக்காக, சத்வமூர்த்தே தூய சத்வகுணம் பொருந்திய உன்னதமான இந்த ரூபத்தில், அவதார இந்த அவதாரம். டிரான்ஸ்லேஷன். பிரஜாபதிகள் பின்வருமாறு துதி செய்தனர். பரமபுருஷரே, பிரம்மாவிற்கும் சிவனிற்கும் கூட இறைவனே, தங்களுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதற்காகவே பிரஜாபதிகளாகிய நாங்கள் படைக்கப்பட்டுள்ளோம். ஆனால் தொடர்ந்து நல்ல சந்ததியை உருவாக்குவதிலிருந்து நாங்கள் இரண்யகசிபுவால் தடுக்கப்பட்டோம். இப்போது இந்த அசுரன் தங்களால் மார்பு பிளக்கப்பட்டு எங்கள் முன் இறந்து கிடக்கிறான். சுத்த சத்வ ரூபத்தில் வந்த இந்த அவதாரம் முழு பிரபஞ்சத்தின் நன்மைக்காகவே ஏற்பட்டது என்பதால் தங்களுக்கு எங்களுடைய பணிவான வணக்கங்கள். பதம் 50. ஸ்ரீ கந்தர்வா ஊச்சுஹு வயம் விபோ தே நடநாட்டிய காயகா ஏன ஆமசாத்வீர்ய பலௌஜசாத் கிருதா சா ஏஷ நீதோ பவதா தசாம் இமம் கிம் உத்பதஸ்த குஷலாய கல்பதே. வேர்ட் பை வேர்ட் மீனிங். ஸ்ரீ கந்தர்வா ஊச்சுகு சாதாரணமாக ஸ்வர்கலோகங்களில் இசைக்கலைஞர்களாக செயல்படும் கந்தர்வலோக வாசிகள் கூறினார்கள். வயம் நாங்கள், விபோ பகவானே, தே தங்களுடைய நடநாட்டிய காயகா நாடக நிகழ்ச்சிகளில் ஆடி பாடுபவர்கள், ஏனே எவனால், ஆத்மசாத் அடக்குமுறையின் கீழ், வீரிய அவனுடைய பராக்கிரமத்தின், பல மற்றும் தேகபலத்தின், ஓஜசா ஆதிக்கத்தினால், கிருதா செய்யப்பட்டார்கள், ச அவன், இரண்யகசிபு, ஏஷ இந்த, நீத கொண்டுவரப்பட்டான், பவதா தங்களால், தசாம் இமாம் இந்த நிலைக்கு, கிம் என்ன, உத்பதஸ்த திடீரென பதவிக்கு வருபவன், குஷலாய நன்மைக்கு, கல்பதே செய்யும் திறமையுள்ளவன். டிரான்ஸ்லேஷன். கந்தர்வலோக வாசிகள் துதித்தனர். பகவானே, நாங்கள் நாடக நிகழ்ச்சிகளில் ஆடியும் பாடியும் தங்களுடைய சேவையில் எப்போதும் ஈடுபட்டிருந்தோம். ஆனால் இந்த இரண்யகசிபுவின் தேகபலம் மற்றும் பராக்கிரமம் ஆகியவற்றின் ஆதிக்கத்தினால் அவனுடைய அடக்குமுறையின் கீழ் கொண்டு வரப்பட்டோம். இரண்யகசிபுவை போன்ற திடீர் பதவி பெற்ற ஒருவனின் செயல்களால் என்ன பயன் விளையும்? பர்பட் பை ஷீல பிரபாத். ஜெய் ஷீல பிரபாத். பரமபுருஷரின் மிகவும் அடக்கமான ஒரு சேவகனாக இருப்பதால் ஒருவன் தேகபலம், செல்வாக்கு, தேஜஸ் ஆகியவற்றில் மிகவும் சக்தி வாய்ந்தவன் ஆகிறான். ஆனால்
திடீர் பதவிக்கு வந்த அசுரர்களின் விதி கடைசியில் இரண்யகசிபுவைப் போல் இழிவடைவதுதான். இரண்யகசிபுவும் அவனை போன்றோரும் சில காலத்திற்கு சக்தி மிக்கவர்களாக இருக்கலாம். ஆனால் பகவானுக்கு கீழ்ப்படிந்தவர்களான தேவர்களைப் போன்றவர்கள் எப்போதும் சக்தி வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். பகவானின் கருணையால் அவர்கள் இரண்யகசிபுவின் ஆதிக்கத்தையும் எதிர்த்து வெற்றி பெற்றனர். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 8 பகவான் நரசிம்மர் அசுரராஜனை வதம் செய்தல் என்னும் தலைப்பில் பதங்கள் 49-50 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.